அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் இருக்காங்க சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் இந்த ஃபத்ரத்துடைய இந்த காலத்தில் தான் வர்றாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மார்க்க பணி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்களுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர்கள் வந்து முஸ்லீம் இல்லாத கருத்தை தான் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்களே, இந்த வாதத்தை இந்த கூற்றை எப்படி பார்க்குறது சார்? இது உண்மைதான். நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய விரிவுரை நூல், முஸ்லீமுக்கு விரிவுரை நூல் மேற்கொண்ட நம்ம அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் முஸ்லீமில் தான் இருக்குன்னு சொன்னோம். ஆமாம். அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இவங்களும் சொல்கிறாங்க, யார் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிங்க அவங்களுக்கு இப்போ இப்படி வரும், அவங்க வந்து ஈமான் கொள்ளலை அப்படிலாம் எப்படிங்க சொல்லலாம், அவங்கெல்லாம் ஃபத்ரத்துடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் தானே, ஃபத்ரத்து வாழ்ந்த மக்கள் தான் ஒன்றும் இல்லையே. அப்போ நபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பு இருந்துச்சுல காலங்காலமாக, அது அவங்கள போய் சேர்ந்துருச்சுலங்கிறாங்க. இது பொருத்தமே கிடையாது. அது எப்படி பொருத்தமாமே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் எங்கே, இவங்க காலம் எங்கே? நிறைய நபிமார்கள் வந்துட்டாங்களா? ஆமாம். இல்லை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு உள்ள அதான் வந்துருக்குன்னு சொன்னால், ஏன்னா இவங்க கொடுத்த அந்த விளக்கத்துக்கு இது இப்படி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஈமான் கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி கூட இருக்காங்க. எப்படிங்க வரும்? அல்லாஹ் சொல்லிட்டாங்க ஃபத்ரத்து காலத்துக்கு மக்களுக்கு வேதனை இல்லைன்ட்டு. இல்லை உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அழைப்பு வந்துச்சுல அப்படின்ட்டு இவங்க சொன்னதை சரி கட்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த மார்க்க மேதை. அவர்களே நம்ம வந்து கண்ணில் ஒத்துக்கிறோம், தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவோம். ஆனால் அவங்களுடைய இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்கே தான் சொன்ன ஜமாத் யாருன்னு காட்டுறோம். ஏன்னா பொதுவாக மற்ற வஹாபிலாம் சொல்லுவாங்க, இவங்களா இமாம்களை கண்மூடி பின்பற்றுவாங்களா அப்படிம்பாங்க. இல்லைப்பா, நான் கண்மூடி பின்பற்ற அல்லங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் இதுதான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி நாங்கள் மதிக்கிறோம்ல, ஆனாலும் அவங்களோட இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளலையில, அப்போ கண்மூடி பின்பற்றலையில் இமாம்களுடைய கருத்தாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்ட கருத்தாக இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு இதுதான் மிகப்பெரிய ஆதாரம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் தான். இதுதான் எங்கள் நம்பிக்கை. சரி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது சரியில்லைன்னு சும்மா சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல, ஆதாரங்க சொல்லணும்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு பணி வந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அழைப்பு பணி வராத மக்கள் தான் இந்த மக்கள் அப்படிங்கிறது ஆதாரம் வேணுமில்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா அர்சல்னா இலைஹிம் கபலக மின் நதீர். இந்த மக்களுக்கு உங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்களுக்கு உங்களுக்கு முன்னால் எந்த எச்சரிக்கை விடுப்பவரும் வரவில்லை, நாம் அனுப்பி வைக்கவில்லைங்கிறான். அப்போ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா வந்துருச்சுன்னா இப்படி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான்ல. இன்னொரு இடத்துல பாருங்கள், லி துந்திர கௌமம்மா அத்தாஹும் மின் நதீர் மின் கபலிக. நபி அவர்களை உங்களை நம்ம அனுப்பி வச்சுருக்கோம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு. எந்த மக்கள் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் எந்த எச்சரிக்கையாளரும் வரலை, அந்த மக்களுக்கு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு பணி வந்துச்சுன்னு எப்படி சொல்லலாம்? அப்போ ஃபத்ரத்துடைய காலத்தில் வாழ்ந்தவங்க, ஃபத்ரத்துடைய காலந்த மக்களுக்கு வந்து வேதனைகள்லாம் கிடையாது, சரிதானா? ஆனால் ஷிர்க்கு செஞ்சால் உண்டு, அது ஒரு விஷயம். தௌஹீதுல இருந்தா அது. ஆமாம். அதனால் நபவி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய கூற்றை இந்த பிரச்சனையில் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.